வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. கட்சிகள் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இதுல குடும்பங்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு ஒரு பெரிய நிதி உதவி இரட்டிப்பாக போகுதுன்னு ஒரு பேச்சு ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. அது உண்மையா? வாங்க இத பத்தி விரிவாக அலசலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 1000 ரூபாய். இப்போ தமிழ்நாட்டுல தகுதியுள்ள பெண் குடும்ப தலைவிகள் பலருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மாசமும் இந்த தொகை கிடைச்சிட்டு இருக்கு. இது பல குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான மாதாந்திர ஆதரவுன்னு சொல்லலாம். ஆனா இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயா மாறினா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த எண்ணம் தான் இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையே பரபரப்பாக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றம் மட்டும் நடந்தா பல குடும்பங்களோட மாதாந்திர பட்ஜெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற அந்த மில்லியன் டாலர் கேள்வி இதுதான். உண்மையிலேயே இந்த மகளிர் உரிமை தொகை இரட்டிப்பாகுமா? இது வெறும் தேர்தல் நேரத்துல கிளப்பிவிட்ட வதந்தியா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருக்கா? வாங்க ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த வாக்குறுதி எங்க இருந்து கிளம்புச்சுன்னு பாத்துடலாம். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, இல்ல இது வெறும் காத்து வாக்குல வந்த செய்தியா? நமக்கு கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா, ஆளும் திமுக அரசு இந்த உரிமை தொகைய 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயா உயர்த்துறத பத்தி ரொம்ப தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு வரதா சொல்லப்படுது. இது வெறும் யோசனை இல்ல, தேர்தல மனசுல வச்சு வகுக்கப்படுற ஒரு முக்கியமான வியூகமாவே பார்க்கப்படுது. இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுங்கிறதுக்கு இந்த ஒரு மேற்கோளே போதும். மூத்த அமைச்சர் துரைமுருகன் வேலூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா உயர்த்தப்படும், அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக சீக்கிரத்துல வரும்னு சொல்லியிருக்காரு. ஒரு சீனியர் மினிஸ்டரே இப்படி ஓப்பனா பேசும்போது இது வெறும் பேச்சு இல்லன்னு நமக்கு நல்லாவே புரியுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அமைச்சர் துரைமுருகன் மட்டும் இத பத்தி பேசல. இதுக்கு முன்னாடியே அமைச்சர் பெரியசாமியும் இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இப்படி அடுத்தடுத்த அமைச்சர்கள் பேசும்போது மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு எகுறது இயல்புதானே. ஓகே, இந்த புது வாக்குறுதிகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு தமிழ்நாட்டுல குடும்பங்களுக்கு அரசாங்கம் மூலமா என்னென்ன நலத்திட்ட உதவிகள் கிடைக்குதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரேஷன் கடைகள் மூலமா பல அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்குது. அரிசி முழுசா இலவசம். அது மட்டும் இல்லாம துவரம் பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய்னு எல்லாமே மானிய விலையில கிடைக்குது. இது மாநிலத்தோட ரொம்ப முக்கியமான நலத்திட்டங்கள்ல ஒண்ணு. அடுத்ததா நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட மையப்புள்ளி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ தகுதியுள்ள பெண் குடும்பத் தலைவிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் நேரடியா டெபாசிட் செய்யப்படுது. இந்த மாதாந்திர உதவிகள் மட்டும் இல்லாம பொங்கல், தீபாவளி மாதிரியான பண்டிகை சமயத்துல சிறப்பு தொகுப்புகளும் கொடுக்கறாங்க. அதுபோக வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்களை அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கற திட்டமும் இப்போ செயல்பாட்டுல இருக்கு. சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஏன் திடீர்னு இப்போ இந்த வாக்குறுதிகளுக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்ன? வாங்க அதையும் பார்க்கலாம். முக்கியமான காரணம் வரப்போற சட்டமன்ற தேர்தல் தான். தமிழ்நாட்டுல பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அதனால அவங்களோட வாக்குகளை கவருவதுதான் வெற்றியை தீர்மானிக்கும்னு 2 முக்கிய கட்சிகளுமே நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த போட்டி. இந்த போட்டிய பாருங்களேன். ஒரு பக்கம் ஆளும் திமுக இப்போ இருக்கிற உரிமை தொகையை 2000 உயர்த்தலான்னு யோசிக்குது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு மாசம் 2000 கொடுப்போம்னு ஏற்கனவே அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டாங்க. சோ அதிமுகவோட வாக்குறுதியை முறியடிக்க தேர்தலுக்கு முன்னாடியே இந்த உயர்வை அமல்படுத்த திமுக திட்டமிடலான அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ஆனா நில்லுங்க, இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் பண உதவியோட மட்டும் நிக்கல. 2 கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுற இன்னொரு முக்கியமான ஏரியா இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, அதுதான் கடன் தள்ளுபடி. இப்போ இதுதான் தேர்தல் களத்தோட அடுத்த பெரிய ஹாட் டாபிக். விவசாய கடன், நகைக்கடன்னு கடன்களை தள்ளுபடி செய்யறதா சொல்றது வாக்காளர்களை ஈர்க்கறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான யுக்தி. இததான் 2 கட்சிகளுமே கையில் எடுத்திருக்காங்க. இங்கேயும் பாருங்க, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆட்சிக்கு வந்தா கூட்டுறவு வங்கி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி ஆளும் திமுக தரப்பிலிருந்து நகைக்கடன் தள்ளுபடி பத்தின அறிவிப்பு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு கிளாசிக் அரசியல் செக்மேட் விளையாட்டு மாதிரி தான் இருக்கு. சரி, இதுல இருந்து வாக்காளர்களான நமக்கு என்ன தெரியுது? 2 பெரிய கட்சிகளுமே கடன் தள்ளுபடி பத்தி பேசுறதால தேர்தல்ல யார் ஜெயிச்சாலும் ஏதோ ஒரு விதத்துல கடன் தள்ளுபடி அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கடன் சுமையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் செய்தியா இருக்கலாம்.
கடைசியா நம்ம இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு வரோம். உரிமை தொகை உயர்வு, கடன் தள்ளுபடி, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த தேர்தல் நேர அறிவிப்புகள் உண்மையிலேயே மக்களோட வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்ல வெறும் தற்காலிக ஈர்ப்புகளா மட்டும் நின்னுடுமா? இத பத்தி யோசிக்க வேண்டியது நாம தான். இந்த அலசலில் இணைந்ததற்கு நன்றி.